ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாகினியின் பயணம். போன எபிசோட்ல ரியாவும் ராஜீவும் எதுக்காக கோவிலுக்கு போறாங்க, அதை பத்தி கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்க தயாரா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த மிபுதயாஞ்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற கதைகளை நீங்க உடனுக்குடன் கேட்க முடியும். எபிசோட் 9. நம்மளோட சேஷநாகினி யாருன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்க போறோம்? ரியாவும் ராஜுவும் கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த கோவில் நம்ம ஹீரோயின் தீக்ஷா இருக்கிற வீட்டு பக்கத்துலதான் இருக்கு. தீக்ஷாவும் வீட்டுக்கு வந்துட்டா. வந்ததும் அம்மா அப்பா நான் வந்துட்டேன்னு சொல்றா. உடனே தேவிகாவும் கேசவும் வாமா வந்துட்டியா, சரி நாம எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு வரலாம். வந்த பிறகு நாங்க 2 பேரும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்லுங்க அம்மா. அதெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வந்து சொல்றோம் சரின்னு 3 பேரும் கோவிலுக்கு போறாங்க. அப்படியே இங்க பீச் ஹவுஸ்ல அருணாவும் வந்துட்டான். அதே மாதிரி குஷி, ராகவ், ரேஷ்மா, மத்த ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் காட்டுக்குள்ள இருந்து பீச் ஹவுஸ்க்கு திரும்பி வந்துட்டாங்க. உடனே அருணாவ் எல்லாரும் எதுக்காக காட்டுக்குள்ள போனீங்கன்னு கேக்குறா. அதுக்கு ராகவ் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா நீங்க வர கொஞ்சம் டைம் இருந்ததுனால அதான் நாங்க எல்லாருக்கும் அது வரைக்கும் போர் அடிக்குன்னு டைம் பாஸ் பண்றதுக்காக போகணும்னு சொல்றான். பின்ன சரி நாம எல்லாரும் இப்ப பார்ட்டி பண்ணலாம்னு குஷி சொல்றா. உடனே எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு டான்ஸ், சிங்கிங், கேம், அப்புறம் ட்ரிங்க்ஸ்ன்னு எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணி பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அருணா மட்டும் ஹீரோயின் பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. அப்போ ரியாவும் ராஜுவும் கூட கோவிலுக்கு வந்துட்டாங்க. ரியா ராஜு கிட்ட நாம எதை நினைச்சு இந்த கோவிலுக்கு வந்திருக்கோமோ அது நடக்குமா, நம்மளால அவங்களை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறா. அப்போதான் அவங்க எதுக்காக நாகலோகத்துல இருந்து இங்க வந்திருக்காங்கன்னு நினைச்சு பாக்குறாங்க. அது என்னன்னா நாகமணியை திருடுறதுக்காக நிறைய பேர் போராடுறாங்க. அதனால நிறைய நாகங்களை நம்மளுடைய எதிரிகள் நாகமணிக்காக கொல்லப்படுறாங்க. இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னா நாகமணியை திருட நினைக்கிறவங்கள நாம அடியோட அழிக்கணும். அது நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேஷநாகினி யாருன்னு அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு பேசிக்கிறாங்க. நாம இப்போ நம்ம சேஷநாகினியை தேடிதான் இங்க வந்திருக்கோம். அவங்கள நாம எப்படி கண்டுபிடிக்க, அவங்க இந்த ஜென்மத்துல எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுன்னு ரியா ராஜீவ் கிட்ட சொல்றா. அதுக்கு ராஜீவ் ரியா கிட்ட அதை கண்டுபிடிக்க ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அது என்னன்னா, உனக்கு குருதேவா சொன்னது ஞாபகம் இருக்கா? இருக்குன்னு சொல்றா. நம்ம குருதேவா சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல நம்ம சேஷநாகினிக்கு போன ஜென்மத்துல அவங்களை எப்படி கொன்னாங்களோ அதுக்கு அடையாளமா அவங்களுக்கு அடிப்பட்ட இடத்துல இந்த ஜென்ம பிறப்புக்கு ஆதாரமா ஒரு தழும்பு இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க நம்ம சேஷநாகினிங்கிறதுனால அவங்களுக்கு நம்ம நாகலோக ரிலேட்டடாவும் ஒரு பர்த் மார்க் இருக்குன்னு நம்ம குருதேவா சொல்லியிருக்காங்கல்ல. சோ நாம 2 பேரும் ஃபர்ஸ்ட் அந்த பர்த் மார்க் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு ராஜீவ் ரியா கிட்ட சொல்றான். பின்னர் 2 பேரும் அந்த பர்த் மார்க் எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவோட அப்பா அபிஷேக்கும் அம்மா பிரியாவும் ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவங்க ஃபேமிலி ஜோசியரான வருண் தேவ்ராவை பார்க்க போறாங்க. ஜோசியர் இடத்துக்கு போனதும் அவங்க பையன் ஜாதகத்தை கொடுத்து எங்க பையனுக்கு என் ஃப்ரெண்டு யாதவ் தாரிகா பொண்ண கல்யாணம் பண்ணலாமான்னு பார்த்து சொல்லுங்கன்னு ரேஷ்மா ஜாதகத்தையும் சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லார் ஜாதகத்தையும் ஜோசியர் வருண் தேவ்ராவ் முன்னாடியே பார்த்திருக்கான். ஆனா இப்போதான் முதல் முறையா அருணாவோட ஜாதகத்தை பாக்குறான். அப்படியே ஷாக் ஆகி யோசிக்கிறான். இதுக்கு முன்னால தீக்ஷான்னு ஒரு பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்தோம். அதுலயும் என்னால உறுதியா எதையுமே சொல்ல முடியல. அதே மாதிரி இந்த ஜாதகத்திலையும் என்னால எதையுமே கண்டுபிடிக்க முடியலையே, ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோவோட ஜாதகத்திலையும் 27வது பிறந்தநாள் வர்றதுக்குள்ள கல்யாணம் நடக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். வருண் தேவ்ரா உடனே இந்த உண்மைய அபிஷேக் மற்றும் பிரியா கிட்ட சொல்லுறான். அதுக்கு அவங்க 2 பேரும் அப்போ நாங்க ரேஷ்மாவை எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த வருண் தேவ்ரா எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கு அபிஷேக் ஏன் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணா அப்படி என்ன ஆகும்னு கேக்குறான். ஏன் கெஸ் கரெக்டா இருந்தா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. அருணாவ் லைஃப்ல இன்னொரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு கூட தான் அருணாவுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்னு சொல்றான். அதுக்கு அவங்களும் அந்த பொண்ணை நாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேக்குறாங்க. அதுக்கு வருண் தேவ்ரா நீங்க அந்த பொண்ணை தேடி போக வேண்டாம், நீங்க இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றா. இவங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஜோசியரே ஏன் இவங்களுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ண சொல்றான், அதுக்கான காரணம் என்னன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.